வெல்கம் டு ஆர்டிஎஸ் டெக். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ, நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுற ஜிமெயில் ஐடிக்கான பாஸ்வேர்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒருவேளை நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஜிமெயில் பற்றின வீடியோஸ் போட்டிருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் கொடுக்குறேன், அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் எடுத்துக்கிட்டு அந்த மொபைலில் செட்டிங்ஸ் போயிடுங்க. செட்டிங்ஸ் போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மெயில் ஐடி மட்டும் வச்சுருந்தீங்கன்னு வச்சிங்களேன், அந்த மெயில் ஐடி கிளிக் பண்ணுங்கள். அப்படி ஒரு வேளை நான் 2-3 மெயில் ஐடி வச்சுருக்கேன் ப்ரோ, அதில் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சைடில் பாருங்கள், ரைட் சைட் பார்த்த மாதிரி ஒரு ஏரோ மார்க் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைலில் இருக்கிற எல்லா மெயில் ஐடிஸுமே இதில் காட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மெயில் ஐடி வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீ ஃபயருக்காக ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கான பாஸ்வேர்டை தான் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் நிற்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். லாஸ்ட்டு சேஞ்ச்டு பாருங்கள், 17 நவம்பர் 2023. போன வருஷம் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். திரும்ப இப்போ நான் சேஞ்ச் பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. கிளிக் பண்ணுங்கள். உள்ளே போயிட்டு அப்புறம் வெயிட் பண்ணுங்கள். வந்துருச்சு பாருங்கள். இப்போ கிளிக் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் நார்மலாக உங்களுடைய லாகின் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பேஜுக்கு தான் நிற்கும். வந்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஃபர்கெட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு வேளை புதுசாக க்ரியேட் பண்ணும்போது யூஸ் பண்ண பாஸ்வேர்டே உங்களுக்கு தெரியும்னா அதை போட்டும் நீங்கள் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணலாம். இல்லை தெரியாதுன்னு நினச்சிங்கன்னா கீழே ஃபர்கெட் பாஸ்வேர்டுங்கிறத கொடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுக்குறேன் பாருங்கள். கீழே பார்த்தீங்கன்னா இப்போது நெக்ஸ்ட் உங்களுடைய ஸ்க்ரீன் லாக், ஸ்க்ரீனில் மொபைல் ஸ்க்ரீனில் பாஸ்வேர்டு போட்டு வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அதை எனேபிள் பண்ண சொல்லுது. நான் பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுத்துக்கிறேன், இல்லைனா ட்ரை அனதர் வேவும் கொடுக்கலாம். நான் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் நம்முடைய ஸ்க்ரீன் லாக்கை எனேபிள் பண்ண சொல்லுவோம். இப்போ பாருங்கள், நான் ஸ்க்ரீன் லாக்கில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை யூஸ் பண்ணிக்கிறேன். வச்சுட்டேண்ணா. இப்போ பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகட்டும். இப்போ பாருங்கள், நியூ பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. இப்போ நான் நியூ பாஸ்வேர்டில் பார்த்தீங்கன்னா என்னுடைய பேர் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லேயும் சேம் அதே பாஸ்வேர்டு தான் போடுறேன். போட்டு முடிச்சதுக்கப்புறம் கீழே சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, அதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இது வரைக்கும் டோட்டலாக எத்தனை டிவைஸில் இந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதோடைய டிவைஸ் நேம் எல்லாம் காட்டும். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து சேஞ்ச் பண்ணுமா அப்படின்ற மாதிரி காட்டும். சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டிங்கன்னா கீழே சேஞ்ச் யுவர் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சிங்களா. நெக்ஸ்ட்டு கெட் ஸ்டார்டட் அப்படின்னு மேலே பாருங்கள், பாஸ்வேர்டு சேஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். கெட் ஸ்டார்டட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா உங்களுக்கான மெயில் ஐடி மெயில் ஐடிக்கான பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆகிடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக லாகின் பண்ணும்போது இப்போ புதுசாக க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.